எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பதான் உங்களெல்லாம் முதல் முறையா பார்க்குறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? Okay. உங்களை பார்த்தாலே தெரியுது எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு. இங்க நானும் என்னுடைய கணவருமாக இங்க வந்திருக்கிறோம். எங்களுக்கு ஒரு பையன் இருக்கிறான். அவனுடைய பேர் வந்து தேவ். அவன் காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிச்சுட்டு இருக்கிறான். மெல்பர்ன்ல நாங்க இருக்கிறோம். அவனை நாங்க முதல் முறையா நாங்க விட்டுட்டு வந்திருக்கிறோம். நீங்க எல்லாரும் எங்களுக்காக கடந்த நாட்கள்லாம் ஜெபிச்சீங்க அப்படின்னு நாங்க கேள்விப்பட்டோம். ரொம்ப சந்தோஷம். அதற்காக உங்களுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். சரி, இப்பொழுது நம்ம தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து போகலாம். நாம் வார்த்தைக்கு தெரிந்து கொண்ட வேத பகுதி 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம். ஒரு நிமிடம் ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்களோடு பேசுங்கப்பா. ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது எங்களுக்குள்ளே ஆண்டவரே இந்த அக்கினி பற்றி பிடிக்கிறதுக்கு கர்த்தர் கிருபை கொடுங்கப்பா. கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்திலும் இந்த வார்த்தைகள் பதிகிறதற்கு கர்த்தர் நீங்க கிருபை தாங்க. அவர்கள் அதன்படியே நடக்கிறதற்கு கர்த்தர் உதவி செய்யுங்க. பேசுகிற அடியாளையும் கர்த்தர் நீங்க பலப்படுத்தி இந்த வார்த்தைகளை கொடுங்கப்பா. மீட்பர் இயேசு மூலம் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த 1 ராஜாக்கள் 18வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா, அதாவது இஸ்ரவேல் தேசத்தை வந்து ஆகாப் என்கிற ஒரு ராஜா ஆட்சி செய்துட்டு இருக்கிறாரு. அவர் கூட அவருடைய மனைவி எசபேல், அவங்க 2 பேரும் சேர்ந்து இந்த தேசத்தை ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த எசபேல் வந்து ஒரு பாகால் இந்த பாகால வணங்கக்கூடிய ஒரு பெண். அதனால அவ வந்து நிறைய விக்கிரகங்களால அந்த இஸ்ரவேல் தேசத்தையே வந்து நிரப்பிட்டா. நிறைய விக்கிரகத்தை வழிபடக்கூடிய மக்கள் வந்து அங்க பெருகிட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் வந்து தேவனை மறந்தவர்களா அங்க இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதாவது ஜனங்களுக்கு வந்து ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலை. யாரை வழிபடுறது அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. இங்க தேவனை வழிபடுறதா, பாகாலை வழிபடுறதா அப்படின்ற 2 பக்கமும் தலை காமிச்சிட்டு இருக்கிற மாதிரி. இந்த பக்கம் கொஞ்சம், அந்த பக்கம் கொஞ்சம். அங்க போகும்போது அவங்கள பின்பற்ற மாதிரி பண்ணிக்கிற வேண்டியது, இங்க ஆண்டவர்கிட்டயும் வந்துக்கிற வேண்டியது. இப்படி 2 விதமான மனநிலைமைகள்ல ஜனங்கள் வந்து இருந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இங்க என்ன நடக்குது அப்படின்னா, தேவனை பின்பற்றுகிற ஜனங்கள் எல்லாம் ஒரு பயந்து வாழக்கூடிய சூழ்நிலை அங்க இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, இந்த எசபேல் வந்து தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகளை வந்து அவ கொடுமைப்படுத்துறா. அதனால அவங்க எல்லாரும் பயந்து வாழ்ந்தாங்க, ஒளிஞ்சு வாழ்ந்தாங்க. அதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு 7000 மக்களை வந்து ஆண்டவர் ஒளிச்சு வச்சிருந்தாரு. பாகாலை வணங்காத 7000 மக்களை ஒளிச்சு வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருக்குது. அதே மாதிரி எலியா தீர்க்கதரிசியும் ஆண்டவர் வந்து, நான் சொல்ற வரைக்கும் நீ போய் ஒளிந்துரு அப்படின்னு சொல்லி அவரை அனுப்பிச்சு விட்டாரு. இப்படி எலியா வந்து 3.5 வருஷமா வந்து ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சு மறைஞ்சு இருக்கிறாரு. அதாவது தேவனுடைய பிள்ளைகள் எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும். ஆண்டவர் வந்து சில நேரங்கள்ல வந்து நம்மள யாருக்குமே தெரியாம வெளிப்பட பண்ணாம நம்மள மறைச்சு வச்சிருப்பாரு. குறிப்பிட்ட நேரம் வரும்போதுதான் அவர் வந்து நம்மள வெளியே கொண்டு வருவாரு. அப்படி அந்த மறைஞ்சு இருக்கிற நேரம் வந்து நம்மளுக்கு வந்து வீணான நேரம் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. என்ன இப்படி ஆண்டவர் என்னை இப்படி மறைச்சு வச்சிருக்கிறாரே, யாருக்குமே தெரியாம நான் இப்படி இருக்கிறேனே, யாருமே என்னை கண்டுக்கிறவே மாட்டேங்கிறாங்களே, இப்படிலாம் நம்மளுக்கு தோணும். ஆனா அப்படி மறைஞ்சு இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவர் வந்து நம்மளை ப்ரிப்பேர் பண்றாரு, நம்மளை ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். அதாவது அதுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து ரொம்ப வேகமா நம்ம ஓடக்கூடிய நாட்களா இருக்கலாம். அதுக்காக ஆண்டவர் வந்து நம்மளை தயார்படுத்தி கொண்டிருப்பார். அதே போலதான் வந்து இந்த 3.5 வருஷமா எலியாவையும் ஆண்டவர் மறைச்சு வச்சிருந்தார். மறைச்சு வச்சு அவரை ஒரு பெரிய காரியத்தை அவர் மூலமா நடப்பிக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய திட்டம். அதனால ஆண்டவர் வந்து அவரை ஒளித்து வைத்து மறைத்து வைத்து அவரை வந்து தயார்படுத்தி கொண்டிருந்தார். இப்ப அது ஒரு 3.5 வருஷம் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் ஆண்டவர் வந்து சொல்றாரு, ஆகாப் கிட்ட போய் நீ உன்னைய காண்பி அப்படின்னு சொல்லி அனுப்பி விடுறாரு. அப்போ எலியா வந்து ஆகாபை சந்திக்கிறாரு. சந்திச்சு அவர்கிட்ட பேசுறாரு. பேசும்போது அங்க வந்து அவர் ஒரு சில காரியங்களை வந்து சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அதாவது கர்மேல் என்கிற அந்த பர்வதத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரையும் நீங்க கூட்டி பாகால் தீர்க்கதரிசிகள் அவங்க 450 பேரு, இந்த தோப்பு விக்கிரகத்தை வழிபடுகிற ஒரு 400 பேர், இவங்க அத்தனை பேரையுமே வந்து அந்த கர்மேல் பர்வதத்துல நீங்க கூட்டுங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. ஏன் அப்படின்னா, நான் நினைக்கிறேன் ஆண்டவர் அவர் அந்த மறைச்சு வச்சிருக்கிற அந்த தருணத்துல இந்த பிளான்ஸ் எல்லாம் அவருக்கு ஆண்டவர் வந்து கொடுத்திருப்பாரு. எதை எதை எப்படி எப்படி செய்யணும் அப்படின்ற அந்த திட்டங்கள் எல்லாம் அவருக்கு கொடுத்திருப்பாரு. அதனால அவர் வரும்போதே அந்த ஒரு திட்டத்தோடு அவர் வர்றாரு. வந்து ராஜா கிட்ட சொல்றாரு. அதே மாதிரி ராஜா அவங்களை எல்லாரையும் கூப்பிட்டுறாரு.
கூட்டும் பொழுது அங்க ஒரு காரியம் நடக்குது பாருங்க. இவர் வந்து எலியா வந்து ஜனங்களெல்லாம் பார்த்து அவர் கேட்கிறாரு. 21வது வசனத்துல, அப்பொழுது எலியா சகல ஜனத்தண்டைக்கும் வந்து, நீங்கள் எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள்? கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள் என்றான். ஜனங்கள் பிரதியுத்தரமாக அவனுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. இங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு இவரு ஜனங்கள்ட்ட. நீங்க யார பின்பற்ற போறீங்க? கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்கன்னு சொன்னா ஏதாவது ஒரு பதில் சொல்லணும்ல. ஆனா இவங்க ஜனங்கள் வந்து குழப்பமான சூழ்நிலையில இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணல, ஒன்றுமே பிரதியுத்தரம் சொல்லவில்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லாம அவங்க வந்து பயந்துட்டு இருந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம ஏன்னா இங்க ராஜா இருக்கிறாரு, எல்லாருமே இருக்கிறாங்க, நம்ம சொன்னோம் அப்படின்னா நம்ம கர்த்தரை வழிபடக்கூடிய ஜனங்கள் அப்படின்னு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றதுக்கு வந்து பயந்துட்டு அமைதியா இருந்தாங்க. யாருக்குமே ஒரு ஒரு தைரியம் இல்ல, பதில் சொல்லக்கூடிய ஒரு தைரியம் இல்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் இந்த இந்த இவங்களை ஆண்டவர் வந்து எலியா வந்து கூட்டி சேர்க்க சொல்லியிருக்கிறாரு. இப்ப இந்த எலியா வந்து இவங்களுக்கு ஒரு விஷயத்த செய்ய சொல்றாரு. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு காளையை தெரிந்து கொள்ளுங்க, நான் ஒரு காளையை தெரிந்து கொள்ளுறேன். அதை சந்து சந்தாக துண்டு துண்டாக அதை நீங்க வெட்டி அதை நீங்க பலியிடுங்க, நானும் பலியிடுறேன். நீங்க உங்கள் தேவனுடைய நாமத்தினால வந்து நீங்க கூப்பிடுங்க, நானும் என்னுடைய தேவனுடைய பேரை சொல்லி நான் கூப்பிடுறேன். எந்த தெய்வம் வந்து அக்கினியால பதில் கொடுக்கிறாரோ அந்த தெய்வம் தான் உண்மையான தேவன் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிடலாம் அப்படின்றாரு. அத 24வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்கினியில் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இது நல்ல வார்த்தை என்றார்கள். முதல்ல என்ன செய்யல, முதல்ல கேட்டதுக்கு அவங்க ஒண்ணுமே பதிலே சொல்லல. ஆனா இந்த வார்த்தையை சொல்லும் போது ஒருவேளை அவங்களும் இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களோ என்னவோ தெரியல. அதனால இந்த வார்த்தையை சொல்லும் போது ஜனங்கள் இது நல்ல வார்த்தை அப்படின்னு சொல்லி சரி சரியான போட்டி தான் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்றாங்க. அவங்க எல்லாரும் பாக்குறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாங்க. அப்போ இப்ப என்ன நடக்குது, முதல்ல எலியா சொல்றாரு, நீங்க முதல்ல பலியிடுங்க, நீங்க முதல்ல உங்க தெய்வத்தை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவங்க பலிபீடத்துல அவங்க காளைய சந்து சந்தாக வெட்டி அவங்க பலியிடுறாங்க. பலியிட்டு அவங்க தெய்வத்தை வந்து அவங்க கூப்பிடுறாங்க. அவங்க வந்து சன்னதம் சொல்லி கொண்டிருந்தார்கள் அப்படின்னா மூணு 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 மூணுன்னு அவங்க தேவனுடைய பேரை வந்து அவங்க சொல்லிக்கிட்டே இருக்கிறது, மந்திரம் ஓதுற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்கிறது. அந்த மாதிரி அவங்க அவங்க நாமத்தை, அவங்க தேவனுடைய நாமத்தை சொல்லி அப்படியே கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனா அங்க என்ன நடக்கல, ஒரு அசைவும் நடக்கல, ஒண்ணுமே நடக்கல. உடனே இவங்க என்ன பண்றாங்க, சரி இது பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு தங்களையே அவங்க வந்து தங்களை காயப்படுத்திக்கிட்டு தங்களை கீறிக்கிட்டு ரத்தம்லாம் அவங்க உடம்புல இருந்து வடிகிற அளவுக்கு அவங்கள கஷ்டப்படுத்தி அவங்க கூப்பிடுறாங்க. அப்பவும் என்ன நடக்கல, அங்க ஒரு விஷயமே நடக்கல. இப்போ இந்த இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரம் ஆயிருச்சு. நேரம் ஆன உடனே எலியா பார்த்தாரு, சரி இது ஒண்ணும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கூப்பிட்டு, இப்ப என்னோட டர்ன், நீங்க இவ்வளவு நேரம் கூப்பிட்டு பார்த்துட்டீங்க, என்னாச்சு, ஒன்றும் நடக்கல, அதனால நான் இப்ப வந்து கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை வந்து செப்பனிடுறாரு. அப்போ தகர்க்கப்பட்ட பலிபீடம் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ நாள் அங்க என்ன இல்ல, ஆராதனையே அங்க நடக்கல, அங்க ஒரு பலியுமே செலுத்தப்படல அப்படின்னு அர்த்தமாகுது. இவர் அந்த தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை வந்து செப்பனிட்டு அங்க விறகுகளை அடுக்க சொல்லி அதுல வந்து அந்த பலிபீடத்துக்கு இஸ்ரவேல் அப்படின்ற பேரை வந்து பேரிட்டு அங்க அந்த காளையை வந்து துண்டித்து அங்க பலியிடுறாங்க. அது சுத்திலும் வந்து வாய்க்கால்களை வெட்டி 12 குடம் நிறைய தண்ணீர் ஊற்றி அத அங்க வந்து காத்துட்டு இருக்கிறாங்க. காத்துட்டு இருக்கும்போது எலியா எப்படி ஜெபம் பண்றாருன்னு பாருங்க. 36வது வசனம் 37வது வசனத்துல, அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களெல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும், என்னை கேட்டருளும் அப்படின்னார். ஒரு சிம்பிளான ஒரு ஜபம் தான். அவங்க வந்து எவ்வளவு நேரம் கூப்பிட்டாங்க, காலையில இருந்து சாயந்தரம் வரை அவங்க கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க, ஆனா ஒன்றும் நடக்கல. ஆனா இவர் வந்து ஒரு சிம்பிளா ஒரு 2 சென்டென்ஸ்ல வந்து ஒரு ஜெபம் பண்றாரு. ஆனா ஆண்டவர் வந்து அவருடைய ஜபத்தை கேட்டாரு. அதாவது நிறைய நேரங்கள்ல வந்து நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாம நம்ம இருந்துட்டு ஆனா மணிக்கணக்கா நம்ம ஜெபம் பண்ணால நம்மளுடைய ஜெபம் என்ன கேட்கவே படாது. ஆனா எலியா வந்து கர்த்தரோடு அவர் இணைந்து இருந்ததுனால அவரு
சிம்பிளான ஒரு ஜெபத்தை ஜெபிச்ச உடனே வந்து ஆண்டவர் அவருடைய ஜெபத்துக்கு பதில் கொடுத்தாரு. அவர் 2 விஷயத்த அங்க வலியுறுத்துறாரு. இஸ்ரவேலிலே நீர் தேவன் அப்படின்னு தெரியணும். இன்னொன்னு, நான் உம்முடைய ஊழியக்காரன், நீர் சொன்னபடிதான் நான் செய்றேன் அப்படின்றத இந்த ஜனங்கள் தெரியும்படி நீர் வந்து என்னை கேட்டருளும் அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே 38வது வசனத்துல, அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலிலிருந்து தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகங்குப்புற விழுந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இப்போ அவருடைய ஜெபத்துக்கு பதில் கிடைச்சிச்சு. பதில் கிடைச்ச உடனே அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வந்து அந்த பலிகளை எல்லாம் பட்சித்து போட்டது. கர்த்தரை அதை பார்த்த உடனே எப்படி இருந்திருக்கும் ஜனங்களுக்கு? இது மாதிரி ஒரு சம்பவத்தை அவங்க முன்னால பார்த்திருக்கவே மாட்டாங்க. ஆனா இது இப்படி ஒரு பயங்கரமான ஒரு சம்பவத்தை பார்த்த உடனே அவங்க எல்லாரும் அடிபணிஞ்சு கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் அப்படின்னு வணங்குறாங்க. இப்போ இந்த ஒரு ஒரு கூட்டம் இருந்தாங்க தெரியுமா? பாகால் தீர்க்கதரிசி, தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், இவங்க எல்லாரையும் எலியா என்ன பண்றாரு? புடிச்சிருங்க, அவங்களெல்லாம் புடிச்சு ஒருத்தரையும் மீதியா வைக்காதீங்க, எல்லாரையும் வெட்டி போட்டுருவோம் அப்படின்னு வெட்டி போடுறாங்க. அங்க வந்து ஒரு பெரிய சுத்திகரிப்பு நடக்குது, ஒரு பெரிய எழுப்புதல் அந்த அந்த தேசத்துல வந்து நடக்குது. ஜனங்கள் எல்லாரும் கர்த்தர் தான் தேவன் அப்படின்னு எந்த சந்தேகமும் இல்லாம வந்து அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய குழப்பமான அந்த சூழ்நிலையில இருந்து அவங்க விடுதலை ஆனாங்க. இன்னைக்கு நம்மளுடைய தேசத்தை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதை அப்படியே நீங்க பொருத்தி பாருங்க. நம்ம தேசமும் இதே மாதிரியான ஒரு சூழ்நிலையில தான் இருக்குது. விக்கிரகங்களால நிறைஞ்ச ஒரு தேசமா நம்முடைய தேசம் இருக்கு 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 என்ன ஆயிட்டு கூடிக்கிட்டே போயிட்டே இருக்குது. ஜனங்கள் எல்லாம் வந்து ஒரு குழப்பமான சூழ்நிலைகள்ல தான் இருந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க பாருங்க, இவங்கள இந்த இயேசபேல் அரண்மனையில வச்சு இவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருந்தா. இந்த 3.5 வருஷம் ஒரு பஞ்ச காலமா இருந்துச்சு. மத்தவங்க எல்லாம் சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு அரண்மனையில வந்து நல்லா நேரத்துக்கு நேரம் சூப்பரான சாப்பாடு இவங்களுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளுடைய நிலைமை என்னன்னா, ஓடி ஒளிஞ்சு அவங்களுக்கு எலியாக்கெல்லாம் யார் சாப்பாடு கொடுத்தா? காக்கா கொண்டு வந்து சாப்பாடு கொடுத்துச்சு. ஒரு விதவையை வச்சு போஷிச்சாரு. இப்படிப்பட்ட சூழ்நிலைகள்ல தான் இருந்தாங்க. இதே மாதிரி சூழ்நிலை தான் இன்னைக்கு நமக்கும் காணப்படுது. தேவனுடைய பிள்ளைகள் வந்து நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படின்னு வெளியில சொல்றதுக்கே கொஞ்சம் தயங்குறாங்க. தயக்கமான ஒரு சூழ்நிலை. ஆனா விக்கிரகத்தை வழிபடக்கூடிய அந்த அவங்கள பின்பற்றக்கூடிய ஆட்களுக்கு வந்து என்ன இருக்குது? முன்னிலைமை தேசத்துல காணப்படுகிறது. அவங்கள வந்து பெரிதான இடத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஸோ நம்மளுக்கும் அவங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லாம ஒரே மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஆனா இப்போ எலியாவை கொண்டு அந்த சூழ்நிலையை வந்து ஆண்டவர் மாத்தின மாதிரி நம்மளை வச்சு இந்த சூழ்நிலையை ஆண்டவர் மாத்தணும்னு விரும்புறாரு. அப்படி மாத்தணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? ஆமென்னு சொல்லுங்க. ஆமா, ஆண்டவர் நம்மளதான் அதற்காக தெரிந்து கொண்டிருக்கிறாரு. நம்ம நம்ம நினைச்சா நம்ம ஆண்டவருக்கு விட்டு கொடுத்தா நம்மளால இந்த தேசத்தை இந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்ற முடியும். எப்படி மாத்தினாரு? அந்த ஆண்டவரிடத்துல இருந்து அக்கினி வந்து அது மாற்றுச்சு. அந்த ஆட்கள் எல்லாருமே வந்து அவர் பெரிய பிரசங்கம் பண்ணாராங்க, எதுவுமே பண்ணல. ஆனா அந்த ஒரு சூழ்நிலை, அந்த ஒரு சம்பவம் வந்து கர்த்தரிடத்துல அவங்கள வந்து திருப்பி கொண்டு வந்துச்சு. அதே மாதிரி கர்த்தர் நம் மூலமாகவும் வானத்திலிருந்து அக்கினியை வெளிப்பட பண்ணணும் அப்படின்னு விரும்புறாரு. அந்த அக்கினி நமக்குள்ள இருக்கணும், நம்மளிருந்து வெளிப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புறாரு. அதாவது சங்கீதத்துல ஒரு வசனத்துல சொல்லும் பொழுது, கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை எப்படி வச்சிருக்கிறாராம்? அக்கினி ஜுவாலையாக வைத்திருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நம்ம அக்கினி ஜுவாலையாக நம்ம மாறணும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஜனங்கள் என்ன ஆவாங்க? நம்ம கிட்ட இழுக்கப்பட்டு கவர்ந்து இழுக்கப்பட்டு வருவாங்க. நம்மளை பாக்குறவங்க கர்த்தரே தேவன் அப்படின்னு அறிந்து கொள்ளுவாங்க. சரி, இப்போ இங்க பலி செலுத்தினாங்க அப்படின்னு நான் சொல்லும் பொழுது சர்வாங்க தகன பலியை அங்க செலுத்தினாங்க. இந்த சர்வாங்க தகன பலியுடைய பிரமாணம் என்ன அப்படின்னா, அதை குறித்து லேவியராகமம் 1வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அதை நீங்க வீட்டுல போய் நீங்க வாசிச்சு பார்த்துக்கோங்க. இந்த சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லும் போது சர்வாங்கமும், அதாவது முழுவதுமாக வந்து தகிக்கப்பட்டோம். அக்கினியில இந்த பலி வந்து முழுவதுமாக எரிக்கப்பட்டோம். ஒன்றுமே மீதி இருக்காம ஃபுல்லா வந்து எரிக்கப்பட்டோம். அதுக்கு சர்வாங்க தகன பலி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சர்வாங்க தகன பலி வந்து முழுவதுமாக எரிக்கப்படும் போது அதுல இருந்து ஒரு புகை எழும்பி வரும். அந்த புகை அந்த 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 புகையை வந்து ஆண்டவர் வந்து அந்த வாசனையை வந்து ரொம்ப சுகந்த வாசனையா ஏற்றுக்கொள்ளுறார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதாவது இப்போ இந்த இந்த அக்கினி வர்றதுக்கு முன்னால இந்த தகன பலி வந்து செலுத்தப்படுது அங்க. அதுதான் அந்த அந்த அக்கினி இறங்குறதுக்கு வழிவகுக்குது. அப்ப இன்னைக்கு கர்த்தர் வந்து நம் மூலமா அக்கினியை வெளிப்பட பண்ணணும் அப்படின்னா நம்ம இடத்திலும் சில காரியங்களை ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறாரு.
என்ன எதிர்பார்க்கிறார் அப்படிங்கிறத குறித்து ரோமர் 12வது அதிகாரத்துல 1, 2 வசனம். 12வது அதிகாரம் 1வது வசனம் 2வது வசனம். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அதாவது இங்க ஒரு 3 விஷயத்த சொல்றாரு. நம்முடைய சரீரங்களை எப்படி ஒப்படைக்கணுமா? பரிசுத்தமா ஒப்படைக்கணும், தேவனுக்கு பிரியமா ஒப்படைக்கணும், ஜீவ பலியாக ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஜீவ பலியாக அப்படிங்கும் போது உயிருள்ள பலியாக. செத்து போன ஒரு மிருகத்தை போய் ஆண்டவருக்கு பலியிடுவாங்களா? பலியிட மாட்டாங்க. ஆண்டவர் அதுல பிரியமா இருக்கிறது இல்ல. செத்து போன மிருகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, பாவம் செய்யும் பொழுது நம்ம என்ன பண்றோம்? செத்து போன நபர்களா, ஆத்மாவில செத்து போன நபர்களா நம்ம மாறிடுறோம். அப்போ அப்படிப்பட்ட பலியை நம்ம ஆண்டவருக்கு செலுத்த முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம் ஆகுதுன்னா, பாவம் இல்லாத நபர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு அர்த்தமாகுது. அப்புறம் பரிசுத்தமான பலியா அது இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தமான பலி அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நபர், பரிசுத்தம், செட் அபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. பிரித்தெடுக்கப்பட்ட நபர்களா நம்ம இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புறாரு. குற்றம் இல்லாதவர்களா, மாசு இல்லாதவர்களா, கரைதிரை அற்றவர்களா நம்ம இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறாரு. அதாவது ஆமா, அப்படிப்பட்ட காரியங்கள்ல நம்ம குற்றம் இல்லாம இருக்கும்போது, பாவம் இல்லாம இருக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு? பிரியப்படுறாரு அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இப்படிப்பட்ட நபர்களா நம்ம நம்மளை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த பலிகளில பிரியப்படுகிறாரு. ஸோ இன்னைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற விஷயம் என்னன்னா, உங்களை நீங்கள் ஜீவ பலியாக எனக்கு ஒப்பு கொடுங்க அப்படின்றாரு. இது ஒரு சாதாரணமான விஷயம் இல்ல, ஈஸியான விஷயம்லாம் கிடையாது, ரொம்ப கஷ்டமான விஷயம்தான். பலிபீடத்துல நம்மையே நம்ம கிடத்துறது, அப்படியே ஜீவனோடு கிடத்துறது அப்படின்றது கஷ்டமான விஷயம்தான். ஆனா அந்த காரியத்தை கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறாரு. அதுக்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் என்ன பண்ணுவாரு? ஆண்டவரு நமக்கு கொடுப்பாரு. இப்ப அந்த ஜீவ பலியா ஒப்பு கொடுக்கணும் அப்படிங்கும் போது நம்மையே நாம் முழுவதுமாக அர்ப்பணிக்கிறது. ஆண்டவர் எதிர்பார்க்கிற விதத்துல நம்மை முழுவதுமாக நம்ம அர்ப்பணிக்கிறது. அதாவது அவருக்கு பிரியமா நம்ம அர்ப்பணிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். சரி, அவருக்கு பிரியமானது எது அப்படின்றது நம்ம எப்படி கண்டுபிடிச்சுக்கலாம் அப்படின்னா, அந்த 2வது வசனத்துல சொல்லியிருக்குது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நம்ம என்ன பண்ணக்கூடாதான்? இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதாவது உலகத்துல உண்டான காரியத்திலும் நீங்க என்ன பண்ணாதீங்க? அன்பு கூறாதீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நம்ம மற்ற ஜனங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கணும். அவங்களுக்கு செய்யற காரியத்தையே நம்ம செய்யக்கூடாது. அவங்க பார்க்குற மாதிரியே நம்மளுடைய பார்வைகள் இருக்கக்கூடாது. அவங்களுடைய நடவடிக்கைகள் மாதிரியே நம்மளுடைய நடவடிக்கைகள் இருக்கக்கூடாது. அவங்களுடைய குணாதிசயங்கள் மாதிரியே நம்மளுடைய குணாதிசயங்கள் இருக்கக்கூடாது. நம்மளை பார்க்கும்போது வித்தியாசமான நபர்களா, நம்மளுடைய குணாதிசயங்கள் மற்றவர்களை கவர்ந்து இழுக்கக்கூடிய குணாதிசயங்களா நம்மளுக்கு இருக்கணும். ஆவியின் கனியில சொல்லப்பட்டிருக்குல்ல, அன்பு, சந்தோஷம், சமாதானம், அப்படிப்பட்ட நல்ல குணங்கள் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படணும். அப்படிப்பட்ட குணங்கள் நம்ம இடத்துல இருந்து வெளிப்படும் போது ஆண்டவர் அந்த காரியத்துல பிரியமா இருக்கிறாரு. இப்ப ஆண்டவருடைய சித்தம் இன்னது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது எப்படின்னா, பகுத்தறியணும் அப்படின்னு சொல்லியிருக்குல்ல, தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ ஆண்டவருடைய சித்தம் இன்னது அப்படின்னு நம்ம பகுத்து அறியணும் அப்படின்னா, அதுக்கு நம்மளுடைய மனங்கள், நம்முடைய மனம் புதிதா இருக்கணும், மறுரூபமாக்கப்பட்ட மனமா அது இருக்கணும். அப்படி இருந்தாதான் ஆண்டவருடைய சித்தம் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிற முடியும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா, நம்ம ஸ்கூல்ல எல்லாம் மெட்டமார்பசிஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். யாருக்காவது ஞாபகம் இருக்கா? வளர் உருமாற்றம் அப்படின்னு சொல்லி தமிழ்ல சொல்லுவாங்க. அதாவது ஒரு பட்டாம்பூச்சி அது ஒரு முதல்ல ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன புழுவா இருக்கும். அந்த புழுவை பார்க்கும்போது நம்மளுக்கு அதுக்கு பிரியமே இருக்காது. அதை பார்த்தா அருவருப்பா தான் இருக்கும். அந்த சின்ன புழுல இருந்து தான் அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது. அது அப்படியே அதோட முழு வேலை என்ன அப்படின்னா, இலைகளை கடிச்சு சாப்பிட்டுட்டே இருக்கும் எப்ப பார்த்தாலும்.
அந்த இலைகளை சாப்பிட்டு 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 அதோட அந்த ஒரிஜினல் சைஸ்ல இருந்து ஒரு நிறைய மடங்கு, ஒரு 5, 6 மடங்கு வந்து அது வந்து பெருசா மாறிடும் தன்னுடைய உருவத்துல. பெரிய புழுவா அது மாறிடும். மாறினதுக்கு அப்புறம் அது தன்னை சுத்தி வந்து ஒரு கூடு கட்டிக்கிறோம். ஒரு கூடு கட்டி அந்த கூட்டுக்குள்ளேயே இருக்கும். ஒரு முதிர்ச்சியான பருவம் வர்ற வரைக்கும் அது அந்த கூட்டுக்குள்ளேயே இருந்து, அந்த சரியான தருணம் வந்துருச்சு அப்படின்னு தெரியும்போது, அந்த கூட்ட உடைச்சுக்கிட்டு அது வெளியில வரும். வரும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு அழகான பட்டர்ஃப்ளையா, நல்லா கலர்ஃபுல்லா பார்க்கறதுக்கு எல்லாருக்குமே பிரியப்படுற மாதிரி வந்து அது உள்ள இருந்து வெளிய வரும். அததான் வந்து நம்ம மறுரூபம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒன்றிலிருந்து இன்னொன்றுக்கு மாறுறது. அப்படிப்பட்ட ஒரு மாற்றம். அதத்தான் ஆண்டவர் இங்க குறிப்பிட்டிருக்கிறாரு. உங்கள் மனம் வந்து அப்படி மாறணும். வேற ஒரு நிலையில அந்த புழு மாரி, குட்டி புழு மாரி இருந்த அந்த நிலையில இருந்து பட்டர்ஃப்ளை மாதிரி உங்களுடைய மனம் மாறிடுச்சு அப்படின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்கள செய்யக்கூடிய நபர்களா இருப்பீங்க. ஆண்டவருக்கு பிரியமானது என்னது அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சுக்கிருவீங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நம்ம மனம் அப்ப புதிதாகறதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த புழு செஞ்ச வேலைய தான் நம்மளும் செய்யணும். அந்த புழு என்ன பண்ணுச்சு? அந்த இலைகளெல்லாம் வந்து கடிச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சு. அதே மாரி நம்ம கர்த்தருடைய வார்த்தைய வந்து எவ்வளவா நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறோமோ, எவ்வளவா தியானிச்சுட்டே இருக்கிறோமோ, எவ்வளவா நம்முடைய இருதயத்துல வச்சுக்கிட்டே இருக்கிறோமோ, அவ்வளவா நமக்குள்ள என்ன ஆகும்? மறுரூபம் நடந்துகிட்டே இருக்கும். மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன பண்ணிருவோம் நம்ம? ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்ய ஆரம்பிப்போம். வேதத்த நம்ம வாசிக்கும் போதெல்லாம் நம்மளுக்கு இருக்குது தானே, வேதத்துல சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தருக்கு பிரியமான காரியங்கள் என்ன? அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது. அப்போ அந்த வேதத்த நம்ம வாசிக்க, வாசிக்க, வாசிக்க நம்மளுக்கு தன்ன போல வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால நம்ம கர்த்தருடைய வார்த்தைகள வந்து நீங்க உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சேர்த்து வைங்க. சேர்த்து வைத்து அத தியானிங்க. அத உங்க இருதயத்துல வைத்து அதன்படியே நீங்க நடக்கிறதற்கு முயற்சி பண்ணுங்க. ஸோ இப்ப முதலாவதாக வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்முடைய சுயத்தை நம்ம வெறுத்தவர்களா, ஆண்டவருடைய சிலுவையை வந்து நம்ம ஏற்றுக்கொண்ட நபர்களா நம்ம இருக்கணும். ஒரு சுகபோகமான வாழ்வு. அதாவது அதுக்காக நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்டின்லாம் சொல்லல. நம்மளுக்கு தேவையான விதத்துல நம்ம நல்லா இருக்க வேண்டியதுதான். நமக்கு தேவையில்லாத காரியங்கள் ரொம்ப ஓவரா நம்ம சுகபோகமான வாழ்வு அதுகள்லாம் நம்ம கவனம் செலுத்தி, நம்ம வந்து நம்முடைய காரியங்கள வீணடிச்சிடக்கூடாது. அதாவது இப்போ நான் முதல்ல சொன்னேன்ல, அந்த தேசத்துல விக்கிரகங்களால நிறைஞ்சு இருந்துச்சு. ஜனங்கள் விக்கிரகங்கள வழிபட்டுட்டு இருந்தாங்க அப்டின்ற மாதிரியே, கிறிஸ்துவ ஜனங்களுக்குள்ளும் அநேக விக்கிரக வழிபாடுகள் இருக்குது. எப்படி அப்படின்னா, பண ஆசை என்கிற விக்கிரகம் நமக்குள்ள இருக்குது. பொருள் ஆசை என்கிற விக்கிரகம் நமக்குள்ள இருக்குது. இந்த மொபைல் ஃபோன்ஸ் என்னது? அது ஒரு விக்கிரகம் தான் இன்னைக்கு. நெறைய பேருக்கு அவங்க அத விட்டு வெளியவே வர முடியாம அதிலேயே வந்து சிக்கி எப்படி இருந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படி நெறைய பேருக்கு வேலை வந்து விக்கிரகத்த போல காணப்படுது. எப்ப பார்த்தாலும் வேலை, 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 வேலை. அத விட்டு வெளியவே வர முடியல. ஆண்டவருக்கு நேரத்தை கொடுக்கறதுக்கே முடியல. ஸோ ஆண்டவர விட நம்மளுக்கு பிரதானமா இருக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது என்னதுதான்? விக்கிரக ஆராதனை தான். ஸோ அந்த காரியத்துல வந்து ஆண்டவர் என்ன பண்றதில்ல? பிரியப்படுறதே இல்ல. அதனால அவைகள விட்டெல்லாம் வெளிய வரணும். உலகத்தார்கள் வந்து அப்படிலாம் நடப்பாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் வந்து பெருசா இருக்கும். ஆனா நம்மளுக்கு ஆண்டவர் வந்து அத பெருசாக சொல்லல. நமக்கு வேற காரியங்கள் இருக்கிறது. அதனால ஆண்டவருக்கு பிரியமான காரியம் இன்னதுன்னு பார்த்து நம்ம நடக்கக்கூடிய நபர்களா நம்ம இருக்கணும். நம்முடைய சுயத்தை வெறுத்து ஆண்டவருடைய சிலுவையை சுமந்து கொண்டு போகக்கூடிய நபர்களா இருக்கணும். மோசேயை குறித்து எபிரேயர் 11வது அதிகாரத்துல 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும் யாராவது வாசிங்க. எ- இல்ல 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 வேற. உம், நானே வாசிக்கிறேன். 24வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரைக்கும். விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவன் ஆனபோது பார்வோனுடைய குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். இததான் கர்த்தர் நம்ம கிட்டயும் எதிர்பார்க்கிறாரு. மோசே வந்து அரண்மனையில இருந்திருந்தா எப்படி நல்லா சுகபோகமா நல்லா வாழ்ந்திருக்கலாம். பார்வோனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு எல்லா விதமான சுகபோகமான வாழ்வும் கிடைச்சிருக்கும். இந்த காலம் முழுக்க அவர் வந்து சந்தோஷமா இருந்திருக்கலாம். ஆனா அவர் வந்து அதுல திருப்திப்படல. அதுல அப்படியே திருப்திப்பட்டு நம்ம மாத்திரம் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற எண்ணத்துல அவர் இருக்கல. அவருக்கு தெரிஞ்சது இதை தாண்டி நமக்கு வந்து ஒரு வேலை இருக்குது. இதை தாண்டி நமக்கு கர்த்தருடைய காரியம் இருக்கிறது அப்படின்றது அவர் உணர்ந்ததுனால அந்த காரியங்கள்ல திருப்திப்படாம
பார்வோனுடைய குமாரன் அப்படின்ற அந்த காரியத்தை அவர் உதறி தள்ளிட்டு தேவ ஜனங்களோட என்ன பண்ணாராம், துன்பத்தை அனுபவித்தார். அப்ப அதை வந்து அவர் தான் தெரிந்து கொள்றாரு. நம்ம கஷ்டமா இருக்கிறத எப்பவாவது நம்ம தெரிந்து கொள்வோமா? எது ஈஸி அப்படின்றத நம்ம தெரிந்து கொள்வோம். ஆனா இங்க மோசே வந்து தேவ ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதை அவர் தெரிந்து கொண்டார். அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கிலும், அதாவது அங்க எகிப்துல அவர் இருந்திருந்தார், அந்த அரண்மனையில வாழ்க்கையில் அவர் இருந்திருந்தார்னா நிறைய விதமான அனித்தியமான பாவ சந்தோஷங்களை வந்து அவர் அனுபவிக்கலாம். ஆனா அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு தேவ ஜனங்களோடு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனா தேவ ஜனத்தோடு இருக்கிறது வந்து எனக்கு சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அவர் தெரிந்து கொண்டார். அதே போல நம்மளும் அப்படிதான், நம்மளும் அப்படி இருக்கணும்னு தான் ஆண்டவர் விரும்புறாரு. நீங்க வந்து மற்றவங்களோட உலகத்தார்கள் நபர்களோட நீங்க கலந்து, அதுக்காக உலக நபர்களோட நம்மளால கலக்காமலாம் இருக்கவே முடியாது. ஆனா பாவம் செய்யற நபர்களை விட்டு நம்ம வந்து என்ன பண்ணணும், விலகி இருந்து நம்மளை பாதுகாத்து கொள்ளணும். தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய நபர்களா நம்ம மாறணும் அப்படிங்கிறத கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு. சரி, இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு ஒரு, அதாவது இந்த ஜீவ பலியா அவர் அந்த ஜீவ பலி வந்து ஏறெடுத்தாரு. அங்க ஏறெடுக்கும் போது அக்கினி வானத்திலிருந்து இறங்குச்சு இல்ல, அதே மாதிரி நமக்குள்ளேயும் ஆண்டவர் வந்து சில அக்கினியை வந்து பச்சை வைக்கணும், சில அக்கினி எரியணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறாரு. என்ன விதமான அக்கினியை நமக்குள்ள அவர் பச்சை வைக்கணும் அப்படின்னு விரும்புறாருன்னா, ஒரு 4 விதமான அக்கினியை குறித்து நான் உங்களுக்கு இன்னைக்கு சொல்ல போறேன். நீங்க உங்களை ஜீவ பலியா நீங்க ஒப்படைச்சீங்க அப்படின்னா இந்த அடுத்த ப்ராசஸ் வந்து அதுக்குள்ள நம்ம வந்து என்ன பண்ணலாம், கடந்து போகலாம். முன்னால உள்ள காரியத்தை நம்ம செய்யல அப்படின்னா அடுத்த இதுக்குள்ள நம்ம போகவே முடியாது, நம்ம அக்கினியா மாறவே முடியாது. ஸோ முதலாவது வந்து தேவனுடைய வார்த்தை என்கிற அக்கினி. அதாவது எலியா தீர்க்கதரிசியை குறித்து நம்ம அவருடைய அந்த சம்பவங்கள் எல்லாம் நீங்க தொடர்ந்து நீங்க வாசிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா அதுல ஒரு வார்த்தை திரும்ப திரும்ப வரும். கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு உண்டாகி அப்படின்னு திரும்ப 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 வரும். அப்போ அந்த வார்த்தை, ஆண்டவருடைய வார்த்தை தான் வந்து எலியாவை வந்து பலப்படுத்துச்சு. அவரை பலப்படுத்தி தைரியமுடைய நபரா வந்து மாத்துச்சு. ஏன்னா ராஜாவுக்கு முன்னால போய் இவர் துணிவா போய் நிக்கிறாருல்ல அங்க, அதாவது ராஜாவுக்கு முன்னால போய் நிற்கும் போது ராஜாவுக்கு ஏத்த மாதிரி பேசணும்னா நம்ம தப்பிச்சோம். ஆனா ராஜாவுக்கு அகெயின்ஸ்டா நம்ம பேசுறோம் அப்படின்னா உடனே வந்து ராஜா என்ன பண்ணிடுவாரு, கொண்டு போட்டுருவாரு. ஆனா அந்த ராஜாவுக்கு முன்னால இவர் போய் இப்படிப்பட்ட ஒரு துணிவான காரியத்தை சொல்றாருன்னா அந்த துணிச்சல், அந்த தைரியம் இவருக்கு எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை தான் இவருக்கு அந்த தைரியத்தை கொடுத்துச்சு. அதனாலதான் இவர் தைரியமா போய் கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை வந்து அவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட பயங்கரமான காரியங்களை வந்து செய்யறாரு. நீங்க நான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதாவது ராஜா கிட்டையும் இவர் வந்து இப்படிப்பட்ட காரியத்தை சொல்றாரு. இந்த இந்த கள்ள தீர்க்கதரிசிகள், இந்த தோப்பு விக்கிரக தீர்க்கதரிசிகள், பாகால் தீர்க்கதரிசிகள், அப்புறம் முழு இஸ்ரவேல் இவ்வளவு பேரும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அவ்வளவு பேரும் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது ஒரு காரியம் தப்பாச்சுன்னா என்ன ஆகும், இவர் கதை முடிஞ்சிச்சு. ஆனா இவ்வளோ பேரும் முன்னாலேயே இவர் போய் தைரியமா இந்த காரியத்தை செய்ய முடிஞ்சிச்சு அப்படின்னா ஆண்டவர் மேல அவர் வச்சிருந்த அளவிடப்பட முடியாத நம்பிக்கை, கர்த்தருடைய வார்த்தை அவருக்குள்ள இருந்து அவரை வந்து இப்படி நெருக்கி ஏவி அவரை உந்தி தள்ளி இப்படிப்பட்ட வைராக்கியமான காரியங்கள் எல்லாம் செய்ய வச்சுச்சு. இன்னைக்கு நமக்கும் ஆண்டவர் இதுதான் ஞாபகப்படுத்துறாரு. நீங்க கர்த்தருக்காக வைராக்கியமா நிக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்காக தைரியமான காரியங்களை செய்யணும் அப்படின்னா நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையில வந்து பலப்படணும். கர்த்தருடைய வார்த்தையை அதிகமா நீங்க நேசிச்சு அதை வந்து எடுத்துக்கொள்ளணும், சாப்பிடணும். இப்போ நம்முடைய தேசத்துல வந்து அதிகாரிகள்லாம் வந்து பயமுறுத்துறாங்க. ஒருவேளை அவங்களுக்கு முன்னால நம்ம போய் நிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா நம்ம பயந்துட்டு பின்வாங்கி ஓடி வர்ற நபர்களா நம்ம இருக்கக்கூடாது. அவங்களுக்கு முன்னால நம்ம தைரியமா நிற்கணும். நம்முடைய தேவன் யார் என்பதை நம்ம காமிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை இல்லாம நம்மளால அப்படி நிக்கவே முடியாது. சூழ்நிலை வர்றதுக்கு முன்னால வந்து நம்ம சொல்லலாம், நான் வந்து தைரியமா நின்றுவேன், இந்த சூழ்நிலையை வந்து நான் ஈஸியா தாண்டி போயிடுவேன். அவங்கெல்லாம் என்ன இப்படி சின்னதா மிரட்டினதுக்கே இப்படி பயந்துட்டு இருக்கிறாங்க, நான்லாம் வந்து ஆண்டவருக்காக என்னுடைய உயிரையே கொடுப்பேன் அப்படின்லாம் நம்ம வந்து தைரியமா சொல்லலாம். ஆனா சூழ்நிலை வரும்போதுதான் தெரியும் நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறது. அதனால நம்ம தைரியமா எல்லாருக்கும் முன்னால, ராஜாக்களுக்கு முன்னால, அதிகாரிகளுக்கு முன்னால நம்ம போய் நிக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய வார்த்தை வந்து நமக்கு ரொம்ப முக்கியம். அதை குறித்து இன்னும் நம்ம ஒரு வசனத்துல வாசிக்கலாம். எரேமியா 20வது அதிகாரம் 9வது வசனம்.
8வது வசனத்துல இருந்தே நான் வாசிக்கிறேன். நான் பேசினது முதற்கொண்டு கதறுகிறேன். கொடுமை என்றும் பால் கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். நான் கூறின கர்த்தருடைய வார்த்தை நாள்தோறும் எனக்கு நிந்தையும் பரிகாசமும் ஆயிடுச்சு. இங்க என்ன நடக்கு அப்படின்னா, அதாவது கள்ள தீர்க்கதரிசிகளும் இருக்கிறாங்க, எரேமியாவும் இருக்கிறாரு. கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்ற வார்த்தைகளை வந்து இந்த ராஜாக்கள் வந்து ஈஸியா ஏத்துக்கிறாங்க. ஏன்னா ராஜாவுக்கு ஏத்த மாதிரியான காரியங்களை வந்து இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் சொல்றதுனால அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆனா எரேமியா வந்து அவர் என்ன சொல்றாராம், கொடுமை என்றும் பால் கடிப்பு என்றும் சத்தமிட்டு கூறுகிறேன். இதெல்லாம் வரப்போகுது அப்படின்ற உண்மையை அவர் சொல்றாரு. ஆனா அந்த உண்மையை ஏத்துக்கிறதுக்கு யாருக்கும் மனசு இல்ல. அதனால என்ன பண்றாங்க, அவரை வந்து பரிகாசம் பண்றாங்களாம், நிந்திக்கிறாங்களாம். இன்னும் பலவிதமான பாடுகளுக்குள்ள அவர் வந்து உட்படுத்தப்பட்டாரு. கர்த்தருடைய வார்த்தையை சொன்னது நிமித்தம், உண்மையை சொன்னது நிமித்தம். அதனால இவர் என்ன பண்றாரு, சரி இப்படிலாம் எனக்கு நடக்குதே, அதனால நான் என்ன பண்ண மாட்டேன், இனிமே கர்த்தருடைய வார்த்தையை நான் பிரஸ்தாபம் பண்ண மாட்டேன். கர்த்தருடைய நாமத்தினால நான் இனிமே பேசவே மாட்டேன். நான் பேசாம அமைதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் அமைதியா இருக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அங்க என்ன நடந்துச்சு? ஆனாலும் அவருடைய வார்த்தை என் எலும்புகளில் அடைபட்டு எரிகிற அக்கினியைப் போல் என் இருதயத்தில் இருந்தது. அதை சகித்து இளைத்து போனேன். எனக்கு பொறுக்க கூடாமற் போயிடுச்சு. ஆண்டவருடைய வார்த்தை வந்து அவருக்குள்ள வரும்போது அவரை வந்து என்ன சும்மா இருக்க விடல, அமைதியா இருக்க விடல. இவர் அமைதியா இருக்கணும்னு முயற்சி பண்றாரு. ஆனா அவரால் அமைதியா இருக்க முடியல. அந்த எலும்புகளுக்குள் அடைபட்டு எரிகிற அக்கினி மாதிரி அவருக்குள்ள எரிஞ்சிட்டு இருக்கிறதுனால அவரால அதை இழைத்து என்னால பொறுக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு அதை பேசிடுறாரு. ஸோ அப்படிதான் கர்த்தருடைய வார்த்தை வந்து இன்னைக்கு நம்மளுக்கு எதுக்கு தேவை அப்படின்னா, நம்மளா அமைதியா இருக்கணும், பேசாம இருக்கணும்னு நினைச்சா கூட கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்மளை அமைதியா இருக்கவே விடாது. அது வந்து நம்மளை உந்தி தள்ளி ஆண்டவர் என்ன கிரியை நம்ம மூலம் செய்ய வைக்கணும்னு விரும்புறாரோ அதை செய்ய வைக்கும் நம்மளை. அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்மளுக்கு எவ்வளவு அவசியமாகிறது, அப்படிதானே? ஸோ அதனால கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விரும்பி நீங்க வாசிங்க. அதே போல லூக்கா 24வது அதிகாரத்துல 32வது வசனம். லூக்கா 24:32. போதும். இங்க என்ன நடக்கு அப்படின்னா, இயேசு கிறிஸ்து சிலுவையில மரிச்சிட்டாரு. மரிச்சதை குறித்து 2 சீஷர்கள் எம்மா ஊருக்கு போகும்போது அவங்க பேசிக்கிட்டே போறாங்க அதை குறித்து. ஏன்னா அவங்களுக்கு முழுமையான அதை குறித்து வெளிப்பாடு இல்லாததுனால அவங்க அதை குறித்து இது என்ன, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்றத குறித்து பேசிக்கிட்டே போறாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து மறுரூபமாக்கப்பட்ட நபரா அவங்க கூட தான் வந்துட்டு இருக்கிறாரு. ஆனா இவங்க என்ன நினைச்சாங்க, அவர் வந்து ஒரு வழிப்போக்கன் போல அப்படின்னு நினைச்சு அவரையும் சேர்த்துக்கிட்டு இவங்க பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. அப்போ இவங்களுக்கு என்னெல்லாம் சந்தேகம் இருந்துச்சோ அந்த காரியத்தெல்லாம் அவர் வந்து விளக்கி வந்து அங்க அவங்களுக்கு பேசுறாரு. பேசின உடனே அவங்களுடைய இருதயம் என்ன எப்படி இருந்துதான், இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள வந்துச்சுன்னா நம்மளுடைய இருதயங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சங்கீதம் 39வது அதிகாரம் 3வது வசனம். என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் போது என்ன நடக்குது, அனல் நமக்குள்ள உண்டாகுது, அக்கினி நமக்குள்ள மூழுது. அப்படி மூழும் போது என்ன நடக்கு அப்படின்னா அடுத்து ஒரு ஸ்டெப். அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன் அப்படின்னு சொல்றாரு. அது ஜெபத்திற்கு நேராக வழி நடத்துது. இவர் வார்த்தையை வாசிக்க 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 ஜெபத்திற்கு நேராக அடுத்த ஸ்டெப்புக்கு நேராக இவர்களை வந்து கொண்டு போகுது அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி எரேமியா 23வது அதிகாரம் 29வது வசனத்துல, கர்த்தருடைய வார்த்தை எப்படி இருக்குது, அக்கினியை போல் இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதை முந்தின வசனத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா அதுல என்ன சொல்லியிருக்குன்னா, கள்ள தீர்க்கதரிசிகளை வந்து பதர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையை சொல்லக்கூடிய நபர்களை கோதுமை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ தீக்கு முன்னால கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறது, அக்கினி அப்படின்னு சொல்லப்படும் போது அந்த தீக்கு முன்னால பதர் வந்து நின்றுச்சுன்னா என்ன ஆகும், எரிஞ்சு சாம்பலாயிரும். இதுதான் கர்த்தர் வந்து எதிர்பார்க்கிறாரு. அதாவது கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருந்துச்சு அப்படின்னா, ஒரு பொய்யான காரியம் உங்களுக்கு முன்னால வரும்போது, கள்ள தீர்க்க தரிசனங்களோ, கள்ளத்தனமான வார்த்தைகளோ, இல்ல பிசாசுடைய தந்திரங்களோ உங்களுக்கு முன்னால வரும்போது
கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருந்து வெளிப்படுறதுனால அந்த கள்ளத்தனமான காரியங்களை, அந்த வஞ்சகங்களை எரித்து போடக்கூடிய வல்லமை கர்த்தருடைய வார்த்தைக்கு இருக்கிறது. ஆகையினால நம்ம கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்யணும்? உட்கொள்ளணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறாரு. ஆக நீங்க கர்த்தருடைய வார்த்தையை அதிக அதிகமா நீங்க படிங்க, தியானிங்க. இரண்டாவதாக ஜெபம் என்கிற அக்கினி. லேவியராகமம் 6வது அதிகாரத்துல 9வது வசனம் 12வது வசனம் வாசிங்க. ஆமா. பலிபீடத்தில் உள்ள அக்கினி வந்து ராம் முழுவதும் விடியற்காலம் மட்டும் பலிபீடத்தின் மேல எரிஞ்சுக்கிட்டே இருக்கணுமா. இப்ப கர்த்தரும் அதை தான் நமக்கும் ஞாபகப்படுத்துறாரு. நம்முடைய இருதயமாகிய பலிபீடத்திலிருந்து பலி அந்த அக்கினி வந்து அணையவே கூடாதாம், எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய இருதயத்திலிருந்து ஜெபங்கள், விண்ணப்பங்கள், ஸ்தோத்திர பலிகள், கர்த்தரை துதித்து பாடுகிறதான பாடல்கள், இவைகளெல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கணும். அப்படி வந்துகிட்டே இருக்கும்போது எப்படி அந்த பலி எரியும் போது அந்த புகை வரும்போது ஆண்டவர் அதுல பிரியப்படுறாரோ, அதே மாதிரி இவைகளெல்லாம் உங்களுடைய இருதயத்துக்குள்ள இருந்து வந்துகிட்டே இருக்கும்போது எனக்கும் நானும் வந்து அதுல பிரியப்படுறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஸோ நான் முந்தின வசனத்துல நம்ம சங்கீதத்துல பார்த்தோம்ல, அந்த 39வது சங்கீதம் 3வது வசனத்துல சொல்லும்போது, அப்பொழுது நான் என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்னு சொன்னார் தெரியுமா? அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து 2வது ஸ்டெப்புக்கு அந்த ஜெபத்துக்கு இது வந்து வழி நடத்துச்சு. முதல்ல வார்த்தையை நம்ம படிக்கிறோம். நம்ம வந்து வார்த்தையை படிச்சதுக்கு அப்புறம் ஐயோ நான் என்னத்துக்காக இன்னைக்கு நான் ஜெபம் பண்றது, என்ன பண்றது அப்படின்ற கவலை எல்லாம் நம்மளுக்கு வேண்டவே வேண்டாம். ஏன்னா வார்த்தையை நம்ம படிச்சு முடிச்ச உடனே ஆவியானவர் நம்மளை ஜெபத்துக்குள்ள நம்மளை உந்தி தள்ளுவாரு. நம்ம என்ன ஜெபிக்கணும் அப்படின்றது அவரே வந்து நம்மளுக்கு கற்றுக் கொடுப்பாரு. அவரே நம்மளுக்கு சொல்லி கொடுப்பாரு. இன்னைக்கு இந்த காரியங்களுக்காகலாம் நீ ஜெபம் பண்ணு அப்படின்ற ஒரு உந்துதலை அவர் நமக்கு கொடுப்பாரு. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 30 31வது வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4 இங்க என்ன சொல்லி இருக்கிறது? அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடி இருந்த இடம் அசைந்தது. நம்ம பண்ற ஜெபத்துல நம்ம கூடி இருக்கிற இடம் அசைதா? அசைதா? உங்களுக்கு தான் தெரியும் அசைதா அசையலையான்னு. நான் பார்த்தது இல்ல. நம்ம கூடி இருக்கிற இடம் அசையணும் அப்படின்னா நம்முடைய ஜெபமும் வந்து அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஜெபமா நம்முடைய ஜெபம் இருக்கணும். எப்படி எலியாவுடைய ஜெபம் வந்து அங்க அசைவை ஏற்படுத்துச்சு தானே? மற்றவங்க எல்லாம் ஜெபிச்சாங்க. அந்த கள்ள தீர்க்கதரிசிகள்லாம் ஜெபிக்கும் போது அங்க ஒரு அசைவும் நடக்கல. ஆனா எலியா ஜெபித்த போது 2 வார்த்தை சொல்லி ஜெபித்தாலும் அங்க பெரிய அசைவு வந்து நடந்துச்சு. அப்போ நம்முடைய குடும்பத்திலேயோ இல்ல நம்முடைய சபையிலேயோ நம்முடைய தேசத்திலேயோ ஒரு பெரிய அசைவு நடக்கணும் அப்படின்னா நமக்குள்ள இருந்து ஜெபம் வந்து வெளிப்படணும். அந்த ஜெபம் வந்து ஆண்டவருக்கு பிரியமான ஜெபமா இருக்கணும். நம்ம எப்படி அது பிரியமா இருக்கும் அப்படின்னா நம்ம முற்றிலுமா அர்ப்பணித்து நம்ம முழுவதுமாக நம்ம அர்ப்பணித்து செய்கிற அந்த ஜெபம் தான் வந்து தேசத்துல அசைவை கொண்டு வரும். சும்மா சாதாரணமா நம்ம எப்படி வேணாலும் மனம் போல இருந்துகிட்டு நம்ம செய்யக்கூடிய ஜெபம் வந்து எந்த விதமான அசைவையும் ஏற்படுத்தாது. நம்ம மணிக்கணக்கா நாம சொல்லிக்கலாம், பெருமையா சொல்லிக்கலாம், நான் இன்னைக்கு 2 மணி நேரம் ஜெபம் பண்ணேன் அப்படின்னு நம்ம இந்த இதை டிக் பண்ற மாதிரி இன்னைக்கு நான் ஓகே இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்ற அப்படி வேணா சொல்லிக்கலாமா ஒழிஞ்சு அதனால யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை, எந்த ஒரு அசைவையும் அது வந்து ஏற்படுத்த போறது இல்லை. ஆனா நம்மையே நாம் முற்றிலுமாக நம்ம அர்ப்பணித்து நம்ம செய்யக்கூடிய அந்த ஜெபம் வந்து தேசத்தை அசைக்கக்கூடிய வல்லமை உள்ளது. ஆமென். மூன்றாவதாக ஆவியிலே அனல் உள்ளவர்களா இருக்கணும். எப்படி? ஆமா, ஆவியிலே அனல் உள்ளவர்களா இருக்கணும். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம் 19வது வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5வது அதிகாரம். ஆவியை அவித்து போடாதிருங்கள். ஆவியை அவித்து போடாதிருங்கள் அப்படிங்கும் போது ஆவியில அனலா இருங்கள் அப்படின்றது அர்த்தமாகுது. அதாவது ஆவியை அவித்து போடுறதுக்கும் நம்மளால என்ன செய்ய முடியும்? முடியும். ஆவியில அனலா இருக்கிறது எப்படி அப்படின்னா, நான் அந்த மேல 2 ஸ்டெப் சொன்னேன்ல உங்களுக்கு. கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிறது, படிக்கிறது, ஜெபிக்கிறது. இது 2யும் நம்ம செய்யும் போது அடுத்த ஸ்டெப்புக்கு நம்மள அது கொண்டு போயிரும். ஆவியில நம்ம அனல் உள்ள நபர்களா நம்ம வந்து மாறிடுவோம்.
ஆனா இது ரெண்டையும் அப்ப செய்யாம இருந்தோம்னா என்ன ஆயிரும்? ஆவியை அவித்து போட்டோம் அப்படின்னு அர்த்தமாகுது. இப்ப ஆவியில அனலா இருக்கிற நபர்களை வச்சுதான் கர்த்தர் வந்து பெரிய காரியங்களை தேசத்துல செய்ய முடியும். ஜனங்களை வந்து திருப்பி கொண்டு வர முடியும். எலியா வந்து ஆவியில அனலுள்ள நபரா அவர் இருந்ததுனாலதான் அவரால் அக்கினியை வந்து வெளிப்படுத்தி காண்பிக்க முடிஞ்சுச்சு. ஜனங்கள் அவர் அண்டைக்கு வந்தாங்க. அதே மாதிரி நம்மளும் ஆவியில அனலுள்ள நபர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா ஜனங்கள் நம்ம அண்டைக்கு ஈர்க்கப்பட்டு வருவாங்க. இதை குறித்து நம்ம வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 16வது வசனம் 17வது வசனத்துல வாசிக்கலாம். ஆமா, போதும் போதும் போதும். இங்க ஒரு எச்சரிப்பை வந்து இந்த லவோதேக்கியா சபைக்கு ஆண்டவர் கொடுக்கிறாரு. இந்த லவோதேக்கியா சபை வந்து ஒரு கடைசி கால சபை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கடைசி கால சபை வந்து எப்படி இருக்கா? குளிரும் இல்ல, அனலும் இல்ல. குளிராவது அனலாயாவது நீ இருந்தா நல்லா இருக்கும். இப்படி நீ இருந்தன்னா உன்னை என்னுடைய வாயினின்று வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு ஆண்டவர் அங்க ஒரு எச்சரிக்கையை கொடுக்கிறாரு. எப்படி அந்த எலியாவுடைய சம்பவத்துல நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா? நீங்க 2 நினைவுகளால் குந்தி குந்தி நீங்க நடந்துட்டு இருக்கிறீங்க. கர்த்தர் தெய்வம்னா கர்த்தரை பின்பற்றுங்க, பாகால் தெய்வம்னா பாகாலை பின்பற்றுங்க. அதே கதை தான் இதுவும். ஒண்ணு நீ குளிராயிரு, இல்லைன்னா அனலாயிரு. ரெண்டும் இல்லாம வெதுவெதுப்பான நிலைமையில நீ இருந்தன்னா உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு கர்த்தர் இங்க சொல்றாரு. ஆக கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற காரியம் என்னன்னா, நம் ஆவியிலே வந்து நாம் அனல் உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்றது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு. 2 தீமோத்தேயு 1வது அதிகாரத்துல 6வது வசனமும் 7வது வசனமும். 2 தீமோத்தேயு 1, 6, 7. இல்ல, 2 தீமோத்தேயு 1வது அதிகாரம் 6. போதும் போதும். பவுல் வந்து இங்க தீமோத்தேயுக்கு சொல்லும் போது சொல்றாரு, உன்மேல் உள்ள ஆவியின் வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பி விடு அப்படின்னு சொல்றாரு. அப்போ அங்க அவர் கொஞ்சம் டவுனா ஒரு வேளை இருந்திருக்கலாமா இருக்கும். அதனால அவரை வந்து அனல் மூட்டி நீ எழுப்பு அப்படின்னு அவரு சொல்றாரு, அவரை அட்வைஸ் பண்றாரு. அதே மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் பாத்தீங்கன்னா ஆண்டவர் வந்து தாளந்துகள் கொடுத்திருக்கிறாரு, வரங்கள் கொடுத்திருக்கிறாரு. யாருக்குமே ஆண்டவர் கொடுக்காம எதுவுமே கொடுக்காமலாம் விடுறது கிடையாது. எல்லாருக்குள்ளேயும் வரங்கள், தாளந்துகள் எல்லாமே இருக்குது. சில பேர் வந்து அதை கண்டுபிடிச்சு அதை பயன்படுத்துறாங்க. சில பேர் என்ன இருக்குன்னே தெரியாம அவங்க பாட்டுல அமைதலா இருந்து தங்களுடைய நாட்களை முடிச்சுட்டு போயிடுறாங்க. நம்ம அப்படிப்பட்ட நபர்களா இருக்கணுங்கிறது ஆண்டவருடைய விருப்பம் கிடையாது. ஏன்னா நமக்கு அவர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறது, வரங்களை கொடுத்திருக்கிறது ஆண்டவருக்காக நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக தான் ஆண்டவர் வந்து அதை கொடுத்திருக்கிறாரு. அந்த ஊமையில கூட கேட்பாருல்ல, உனக்கு நான் இத்தனை தாளந்து கொடுத்திருந்தேன், நீ என்ன பண்ண அப்படின்னு வந்து என்ன பண்றாரு, கணக்கு கேட்கிறாரு. அதனால நம்முடைய தாளந்துகளை குறித்து, வரங்களை குறித்து நம்ம வந்து ஜாக்கிரதை உள்ள நபர்களா இருக்கணும். அதை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அது வந்து ரொம்ப விலையேற பெற்றது. அதை குறித்து நம்ம மிகுந்த கரிசனை உள்ளவர்களா இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புறாரு. அதனால உங்களுக்குள்ள இருக்கிற தாளந்துகள், அந்த வரங்கள், அவைகளை ஒருவேளை நீங்க கண்டுபிடிக்கல அப்படின்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எனக்கு நீங்க என்ன கிருபையை கொடுத்துருக்குறீங்க, என்ன gift நீங்க கொடுத்துருக்குறீங்க, அதை நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி நீங்க கேட்கும்போது ஆண்டவர் உங்களுக்கு அவைகளை வெளிப்படுத்துவாரு. அதை நீங்க வந்து அப்படியே அடக்கி 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 நீங்க வச்சிராம நிறைய எக்ஸ்கியூசஸ் நம்ம சொல்லுவோம். இப்போ ஆண்டவர் வந்து மோசையை அழைக்கும் போது மோசே என்ன சொன்னாரு, ஆண்டவரே எனக்கு பேச தெரியாது, நான் மந்த நாவு உடையவன், நான் திக்கு நாவு உடையவன் அப்படின்லாம் எக்ஸ்கியூசஸ் சொன்னாரு. கடைசி ஆண்டவர் கூப்பிட 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 அவர் திரும்ப திரும்ப சொல்லும் போது ஆண்டவரே வந்து கோபப்படுற லெவலுக்கு வந்து அது போயிடுச்சு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே வந்து பயம் இருக்குது, எல்லாருக்குமே தயக்கங்கள் இருக்குது. நான்லாம் இந்த இடத்துல வந்து நிப்பேன், நான்லாம் யோசிச்சு கூட நான் பார்த்ததே கிடையாது. ஏன்னா நான் பக்கத்துல உள்ள ஆள்கிட்ட பேசுறது கூட நான் பயப்படுவேன். எங்க வீட்டுல உள்ள ஆட்களை தவிர வேற யார்கிட்டயுமே நான் பேச மாட்டேன். பக்கத்துல யார்கிட்டயாவது பேசுனா ஐயோ என்ன பேசுறது இவங்கள்ட்ட, அவங்க கேட்கறதுக்கு என்ன பதில் சொல்றது அப்படின்ற லெவலுக்கு பயப்படக்கூடிய ஆளு நானு. ஆனா நான் இன்னைக்கு இங்க வந்து பேசுறேன் அப்படின்னா எனக்கு அந்த பலத்தை கொடுத்ததுன்னா கர்த்தருடைய வார்த்தை தான். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க 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 தான் அது வந்து என்னை பலப்படுத்தினது. இப்பவும் பயம் இருக்கதான் செய்யுது, இப்பவும் தயக்கங்கள் இருக்கதான் செய்யுது, எப்படி பேசுறதுன்னு எனக்கெல்லாம் தெரியாது. ஏன் அப்படின்னு எப்படி சொல்றேன் அப்படின்னா, அதாவது இங்க ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க, அதனால பேசிக்கிட்டே இருப்போம். பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு மொழி வந்து பேசிக்கிட்டே இருக்கும்போது அது வந்து நல்லா ஃப்ளூயண்டா வரும். ஆனா நாங்க இருக்கிற இடத்துல எங்களுக்கு சொந்த சொந்த பந்தங்கள் அப்படிலாம் யாருமே கிடையாது. மெல்பர்ன்ல நாங்க தனியா இருக்கிறோம்.
ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க. பட் எல்லார்கிட்டயுமே வந்து இங்கிலீஷ்ல தான் முக்காவாசி வந்து பேச வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இப்ப டிவி பார்த்தோம்னா இங்கிலீஷ்ல வரும். எல்லாமே அப்படியே இருக்கிறதுனால, நம்ம அந்த லாங்குவேஜ்லயே நம்ம பேசிர்றோம். அது மாத்திரம் இல்லாம வீட்ல இருக்கும்போது என் பையன் வந்து காலேஜ் போயிருவான். அவங்க வேலைக்கு போயிருவாங்க. எல்லாம் நைட்ல தான் வருவாங்க. நான் மாத்திரம் தான் தனியா இருப்பேன். அது அப்ப நாள் ஃபுல்லா நான் வந்து அமைதியாவே இருப்பேன். அதனால திரும்ப வந்த உடனே எல்லாரும் சாப்பிட்டு தூங்குறதுக்கு தான் டைம் இருக்கும். யாருகிட்டயுமே இப்ப பேசுறதுக்கு வாய்ப்பே இருக்காது. அப்ப நான் அமைதியாவே இருந்து, 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 இருந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு பேசக்கூடிய வந்து ஏற்கனவே நான் கம்மியா பேசுவேன். இதுல சும்மா அமைதியாவே இருந்து எனக்கு பேசக்கூடிய அந்த திறனே வந்து இல்லையோ! அப்படிங்கிற நெனைக்கிற அளவுக்கு ஆயிட்டேன் நானு. ஆனா இன்னைக்கு நான் இப்படி வந்து பேசுறேன் அப்படின்னா, அது எனக்கே வந்து நம்பவே முடியல. எனக்கே ரொம்ப ஆச்சரியமா தான் இருக்கு. ஆண்டவரால முடியாத காரியம் வந்து எதுவுமே கிடையாது. நான் ரொம்ப ரொம்ப பயப்படக்கூடிய ஆள். சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. என் தம்பி இங்க இருக்கிறான். அவனுக்கெல்லாம் தெரியும். நான் எல்லா விதத்திலுமே பயப்படுவேன். அதாவது ஒரு லைட் போடாம அடுத்த ரூமுக்கு கூட நான் போமாட்டேன். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கும் வந்து நான் ரொம்ப பயப்படக்கூடிய ஆளு. ஆனா என்னை ஆண்டவர் இன்னைக்கு பலப்படுத்தி ஒரு தைரியமுள்ள நபரா வச்சிருக்கிறாருன்னா, அது ஆண்டவருடைய கிருபை, ஆண்டவருடைய வார்த்தை தான் என்னை வந்து அப்படிப்பட்ட நபரா மாத்துனது. ஆக கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஞாபகப்படுத்துறது என்னன்னா, நீங்களும் உங்களுடைய தாளந்துகள் எனக்குரிய தாளந்து என்ன அப்படின்னு நான் கண்டுபிடிக்க ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சார். வார்த்தைய வாசிக்கும்போது, ஜெபிக்கும்போது ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். என்னென்ன தாளந்து உனக்கு இருக்கு. இதெல்லாம் வந்து நீ அடக்கி வைக்காத. இது வந்து மற்றவர்களுக்கு பிரயோஜனப்படுத்து. இத வந்து நீ செய் அப்படின்னு எனக்கு உந்தி தள்ளம்போது, நான் வந்து பயந்தா கூட நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படிஞ்சேன். பயந்து பயந்து பேசினா கூட, சரி ஆண்டவரே நான் செய்றேன். ஆனா எனக்கு பயமா தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு நீங்க உதவி செய்யுங்க அப்படின்னு கீழ்ப்படிந்தேன். அப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் உங்களுக்கு வேணும் அப்படின்றத ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்க ஆண்டவருக்கு விட்டு குடுக்கும்போது, கீழ்ப்படியும்போது, முதல்ல எடுத்த உடனேயே நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டா எல்லாத்தையும் பண்ணிற முடியுமா? பண்ண முடியாது. போக, 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 போக தான் நம்ம வந்து பெர்ஃபெக்ட்டான நபர்களா நம்ம மாற முடியும். அதனால நீங்க ஒரு நாள் உங்களுடைய தாளந்த நீங்க அவித்து போட்டுறாதீங்க. உங்களுடைய வரங்களை பயன்படுத்துறதற்கு நீங்க தயங்காதீங்க. ஆண்டவர் உங்கள பலப்படுத்துவாரு. நீங்களுடைய கருத்துக்குள்ள நீங்க அடங்கி இருந்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆக 3வதாக ஆண்டவர் உங்களுக்கு ஞாபகப்படுத்துன விஷயம் என்ன? ஆவியிலே அனல் உள்ளவர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றது. 4வது ஒரு அக்கினி வந்து சொல்லப்பட்டிருக்கு என்னன்னா, நேச அக்கினி. அதாவது அன்பு. நேச அக்கினி வந்து நமக்குள்ள பத்த வைக்கணும் அப்படி நமக்குள்ள அது பற்றி எரியணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புறார். அதாவது ஆண்டவராகிய தேவன் வந்து நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருந்தார். அப்படி ரொம்ப அன்பு வைத்தது நிமித்தம் அவருடைய சொந்த குமாரனே நமக்காக என்ன பண்ணாரு? அனுப்பி கொடுத்தாரு. அந்த அன்பு வந்து ரொம்ப மேலான அன்பு. அதே மாரி இயேசு கிறிஸ்துவும் நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருந்ததுனால, அவர் என்ன பண்ணாரு? அவர் தேவனா இருந்தா கூட மனுஷனா வர்றதுக்கு அவர் தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படிஞ்சு வந்து தன்னையே ஜீவ பலியாக அவர் வந்து சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு. எதுக்காக? நமக்காக தான். ஏன்னா நம்மேல் வைத்திருந்த அன்புக்காக தான் அவர் வந்து அதை செய்தார். ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்காக தன்னுடைய உயிரையே கொடுக்கிறது தான் வந்து இருக்கிற எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பு. அந்த அன்பை ஆண்டவர் நம்ம மேல பாராட்டி இருந்தாரு. அப்படிப்பட்ட அன்பை அவரு நம்மளுக்கு பாராட்டி இருக்கும்போது, அதே அன்பை நம்ம கிட்ட இருந்தும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அது நியாயம் தானே? நியாயமா இல்லையா? நியாயம்தான். அதே அன்ப கர்த்தர் இன்னைக்கு நம்ம கிட்ட பார்த்து கேட்கிறாரு. நான் உங்கள நேசிக்கிற மாரி நீங்க என்னைய நேசிக்கிறீங்களா? அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க என்ன பதில் சொல்ல போறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆண்டவரே, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உண்டான காரியம். ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட முறையில பார்த்து கேட்கிறாரு. நான் உங்களை நேசிக்கிற மாரி நீ என்னை நேசிக்கிறாயா? இன்னைக்கு பேதுருவ பார்த்து ஆண்டவர் கேட்டார்ல. நீ என்னை நேசிக்கிறாயா? நீ என்னை நேசிக்கிறாயா? அப்படின்னு திருப்ப திருப்ப 3 தடவ அவர்ட்ட வந்து கேட்டாரு. அவர் உமக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி இன்னைக்கு நம்மள பார்த்து ஆண்டவர் கேட்கிறாரு. நீங்க என்ன பதில் சொல்லணுமோ நீங்க சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே நாம அதிகமா நேசிக்கிறேன்னு சொல்லுங்க. இல்ல நேசிக்கல அப்படின்னா, இன்னும் நான் உம்மை அதிகமா நேசிக்கிறதற்கு எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேளுங்க. இதுக்கு ஒரு உதாரணமாக நாம் உன்னத பாட்டு 8வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். உன்னத பாட்டு 8வது அதிகாரம். 6வது வசனம், 7வது வசனம். இங்க வந்து நேசத்தை வந்து ஒரு அக்கினிக்கு ஒப்பா வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நேசத்தழல்.
அக்கினி தழல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அக்கினி தழலை, இந்த நேச தழலை, அதாவது இங்க யார் சொல்றா அப்படின்னா, சூலமித்தியால் சொல்றா. தன்னுடைய நேசரை குறித்து அவ வந்து சொல்றா, சாலமோனை குறித்து அவள் சொல்றா. இதை நமக்கு ஒப்பிட்டுக் கொள்ளலாம், ஏன்னா இது சபைக்கு ஒப்பனையாக தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த நேச தழல், அக்கினி தழல், நேசம் என்கிற அந்த அக்கினி தழலையும் அந்த அதை அவித்து போடுறதுக்கு வந்து தண்ணீர்கள், திரளான தண்ணீர்கள், திரளான வெள்ளங்கள் வந்து எப்பவுமே வரும். எதிர்ப்பு இல்லாம இருக்கவே இருக்காது. நம்ம ஆண்டவர் மேல உள்ள நேசத்தை அவித்து போடுறதுக்கு தண்ணீர், வெள்ளங்கள் இதெல்லாம் சொல்லும் போது அது வந்து நாம் சந்திக்கிறதான பாடுகள், பிரச்சனைகளை வந்து அது குறிக்குது. ஸோ அதனால இதெல்லாம் வந்து நம்ம ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நேசத்தை வந்து நம்ம விளக்குகிறதுக்கு அது வந்து வரும். வரும்போதும் நம்ம வந்து அதை மேற்கொண்ட நபர்களாக நம்ம ஆண்டவர்ல வந்து நிலைத்திருக்கணும். ஆண்டவருடைய அன்புல நம்ம நிலைத்திருக்கணும் அப்படின்றது ஆண்டவருடைய விருப்பம். ஸோ அதனால நீங்க ஆண்டவருடைய அன்புல நீங்க நிலைத்திருங்க. இந்த சூலமித்தியால் சொன்னதை போல அது இன்னொரு ஒரு விஷயத்தையும் இந்த சூலமித்தியால் சொல்றா பாருங்க. அதாவது ஒருவன் தன் வீட்டில் உள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும் அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும். ஒரு பக்கத்துல நிறைய ஆஸ்திகள், இன்னொரு பக்கத்துல நேசருடைய அன்பு. இது ரெண்டையும் இந்த சூலமித்தியாளுடைய முன்னால வச்சு நீ எதை செலக்ட் பண்ணுவ அப்படின்னா, அவ செலக்ட் பண்றது எது? ஆண்டவருடைய அன்பை செலக்ட் பண்றா. தன் நேசர் மேல வைத்திருக்கிற அன்பை தான் அவ செலக்ட் பண்றா. இன்னைக்கு நம்ம என்ன செலக்ட் பண்ண போறோம்? ஒருவேளை பணத்தை செலக்ட் பண்றோமா, ஆஸ்தியை செலக்ட் பண்ண போறோமா, இல்ல ஆண்டவருடைய அன்பை செலக்ட் பண்ண போறோமா? அது உங்களுடைய கைகளில் இருக்கிறது. நீங்க எதை நீங்க செலக்ட் பண்ண போறீங்க அப்படின்றத நீங்க முடிவு பண்ணிக்கோங்க. இதை குறித்து இன்னும் ஒரு ஆழமா அழகா ரோமர் 8வது அதிகாரத்துல வாசிக்க முடியும். ரோமர் 8வது அதிகாரம். இதை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். 36வது வசனத்திலிருந்து 39வது வசனம் வரைக்கும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எடுத்துட்டீங்களா? கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, நாசமோசமோ, பட்டயமோ, இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். மரணமானாலும், ஜீவனானாலும், தேவ தூதர்கள் ஆனாலும், அதிகாரங்கள் ஆனாலும், வல்லமைகள் ஆனாலும், நிகழ்காரியங்கள் ஆனாலும், வருங்காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், வேற எந்த சிருஷ்டியானாலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல் உள்ள அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறேன். இந்த ஒரு பெரிய பட்டியல் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்க உங்க வீட்டுல போய் தயவு கூர்ந்து இதை நீங்க வாசிச்சு பாருங்க. அதுல சொல்லப்பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் யோசிச்சு பாருங்க. உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ அப்படின்னு இவ்வளோ பெரிய விஷயம் சொல்லப்பட்டிருக்குது. அதை தனித்தனியா நீங்க யோசிங்க. இது ஒவ்வொன்றும் வந்து நம்ம வந்து பிரிக்கக்கூடிய விஷயம்தான். ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்கக்கூடிய விஷயங்கள். ஆனா இப்படிப்பட்ட காரியங்களெல்லாம் எதிராக வந்தா கூட நான் வந்து கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக மாட்டேன் அப்படின்னு ரொம்ப ஆணித்தரமா பவுல் வந்து சொல்றாரு. ஏன்னா அவர் வந்து சும்மா வாய் வார்த்தையால சொல்லல. அவருக்கு இதெல்லாம் நடந்துச்சு. அவர் வந்து அநேக முறை கப்பல் சேதங்கள்ல இருந்தாரு. அநேக முறை நிர்வாணத்துல இருந்தேன்னு சொல்றாரு. அநேக முறை பசியில நான் இருந்தேன் அப்படின்னு சொல்றாரு. கட்டுகளில் இருந்தாரு, காவல்ல இருந்தாரு. இப்படி பயங்கரமான நிறைய தடவை அடிச்சாங்க அவரை. எத்தனையோ முறை வார்னால வந்து அடிக்கப்பட்டாரு. இப்படி பயங்கரமான சூழ்நிலைகளுக்குள்ளெல்லாம் அவர் கடந்து போய் தான் இந்த வார்த்தையை வந்து அவர் சொல்றாரு. இப்படிலாம் நடந்ததுனால ஒரு நாள் அவர் ஆண்டவர் மேல வச்சிருந்த அன்பு வந்து குறையவே இல்லை. இன்னும் அதிகரித்து கொண்டே தான் இருந்துச்சு அவருக்கு. அதே போல நம்மளும் வந்து நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனை, என்னென்ன பிரச்சனைகள், என்னென்ன பாடுகள் நம்ம சந்திச்சா கூட நம்ம வந்து ஆண்டவருடைய அன்பை விட்டு பிரிக்க கூடாது அப்படின்னு நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு ஜெபமாவே அதை நீங்க ஏறிடுங்க. ஆண்டவரே, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், எப்படிப்பட்ட பாடுகள் வந்தாலும் உம்முடைய அன்பை விட்டு நான் ஒரு நாளும் விலகிடக்கூடாதுப்பா, அது மாத்திரம் என் வாழ்க்கையில நடந்துடவே கூடாது அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கணும். நான்லாம் என்னுடைய ஜெபத்துல வந்து நான் அனுதினமும் கேட்பேன். நான் ஆண்டவரே, ஒரு நாளும், ஏன்னா உலகத்துல எவ்வளவோ கோடி மக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் வந்து வெளிப்படலை. அவங்களெல்லாம் ஆண்டவர் வந்து தெரிந்து கொள்ளலை. நம்மளை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. நம்ம என்ன பண்ணோம்? ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொள்றதுக்கு நம்ம ஏதாவது முந்தி பண்ணணுமா? ஏதாவது நன்மை செய்தோமா? ஒண்ணுமே பண்ணல. துரோகிகளா இருந்தோம், பாவிகளா இருந்தோம். ஆனா நம்ம மேல ஆண்டவருடைய கண்ணு பட்டுச்சு. நம்மளை பட்டு அவர் வந்து நம்மளை வந்து தூக்கி எடுத்து நம்மளை அவருடைய பிள்ளைகள் என்கிற ஒரு அந்தஸ்தை நம்மளுக்கு கொடுத்து நம்மளை வச்சிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மேலான அன்பை வந்து ஆண்டவர் நம்மளுக்கு பாராட்டினாரு. அப்படிப்பட்ட ஒரு கிருபைகளை செஞ்சாரு. அதனால நான் எப்பவுமே சொல்லுவேன், ஆண்டவரே, உம்மை தெய்வமாக கொண்டிருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு நீர் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. ஆனா இது என்னோட நின்றக்கூடாது. என்னுடைய சந்ததிகளாக கிறிஸ்துவின் வருகை மட்டும் எங்களுடைய சந்ததிகள் எல்லாம் கர்த்தரை தொழுது கொள்ளக்கூடிய சந்ததிகளாக,
கர்த்தர் மேல அன்பு பாராட்டக்கூடிய சந்ததிகளாக நாங்க இருக்கணும். வேற எந்த தெய்வத்தையும் நாங்க பின்பற்றக்கூடிய நபர்களா நாங்க இருந்துடக்கூடாது. உண்மையே நாங்க பின்பற்றக்கூடிய நபர்களா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை கொடுங்கன்னு என்னுடைய எல்லா நாள் ஜெப குறிப்புலையும் நான் இதை சொல்லுவேன். சந்ததி சந்ததிகளா நாங்க உம்மை துதிக்கணும், உம்மை தெய்வமாக கொண்டிருக்கணும் அப்படின்னு. ஸோ அப்படிப்பட்ட காரியத்தை தான் ஆண்டவர் இன்னைக்கு நம்ம கிட்டயும் விரும்புறாரு. நீங்க மாத்திரம் ஆண்டவரை அறிஞ்சா போதும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்க கணவன், மனைவி, பிள்ளைகள், உங்களுடைய சந்ததிகள், சந்ததி சந்ததிகளாக ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க நிக்கிற நபர்களா நீங்க மாறணும். ஸோ அதுக்காக நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, இந்த பட்டியலில் சொல்லப்பட்ட இப்படிப்பட்டதான பிரச்சனைகள்லாம் எனக்கு எதிராக வந்தா கூட நான் உங்களுடைய அன்பை விட்டு ஒரு நாளும் நான் விலகிடக்கூடாதுப்பா. இவைகளெல்லாம் எங்களை அப்படி விலகி போக பண்ண வைக்கக்கூடிய காரியங்கள் தான். ஆனாலும் நாங்க உறுதியா உண்மையில நிக்கிறதுக்கு இந்த பவுலை போல இப்படிப்பட்ட ஒரு அறிக்கை செய்யக்கூடிய நபர்களா நாங்க இருக்கிற நபர்களா எங்களை நீங்க மாத்துங்க அப்படின்னு ஆண்டவர்கிட்ட இங்க கேளுங்க. ஒரு தடவை நம்ம முதல்ல இருந்து சொன்ன காரியங்களை ஞாபகப்படுத்தலாம். நம்ம முதலாவது என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல நம்மை ஜீவ பலிகளா நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்படி நம்ம ஜீவ பலிகளா ஒப்பு கொடுக்கும் போது என்ன நடக்குது? அக்கினி வானத்திலிருந்து இறங்கி வருது. அப்படி அக்கினி வெளிப்படும் போது என்ன ஆகுது? கர்த்தரே தேவன் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளுகிறாங்க. 4 விதமான அக்கினியை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். என்னென்ன அக்கினி? தேவனுடைய வார்த்தை என்கிற அக்கினி, ஜெபம் என்கிற அக்கினி, ஆவியிலே அனல் உள்ளவர்கள், 4வது நேச அக்கினி. ஸோ இப்படிப்பட்டதான அக்கினி உங்களிலிருந்து வெளிப்படும் பொழுது மெய்யாகவே ஜனங்கள் நம்மளை பார்த்து கர்த்தரே தேவன் என்று அறிக்கையிடுவாங்க. அப்போ இந்த தேசத்துல நம்மால பெரிய அசைவை உண்டு பண்ண முடியும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் அப்பா, பரிசுத்தமுள்ள பிதாவே, மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரம் மட்டும் நீர் எங்களோடு இடைப்பட்டீங்கப்பா. ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இந்த வேளையிலும் ஆண்டவரே நீர் உடைய ஜனங்களோடு இடைப்பட்டதற்காக உமக்கு நன்றி. ஆண்டவரை எங்களையே நாங்க ஜீவ பலிகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பது உங்களுடைய சித்தமா இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நீங்க கொடுங்க. நாங்க எங்களுடைய சுயத்தை வெறுத்து உலகத்திற்கு ஒத்த வேஷம் நாங்க தெரியாதவர்களாக கர்த்தருடைய சித்தம் இன்னது என்று நாங்க அறிந்து செயல்படக்கூடிய நபர்களாக உமக்கு பிரியமான காரியங்களை செய்யக்கூடிய நபர்களாக நாங்க இருக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுங்கப்பா. தாவீது ஜெபிக்கும் பொழுது உங்க பிரியமானது செய்ய எனக்கு கற்றுத்தாரும் என்று ஜெபித்தான். அதே போல ஆண்டவரே அப்பா, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்க கற்றுக் கொடுங்க. உமக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதற்கு கர்த்தர் நீங்க கற்றுக் கொடுங்கப்பா ஆண்டவரே. அது போல கர்த்தர் ஆண்டவரே அப்பா, எங்களை கொண்டு தேசத்துல நீர் பெரிய காரியங்களை நீர் நடப்பிக்க போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எழுப்புதல் யாரோ செய்வாங்க, நாங்க வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம் என்று நாங்க அப்படிப்பட்ட நபர்களா இருக்கக்கூடாதுப்பா. அந்த எழுப்புதலை நாங்கள் ஒவ்வொருவரும் முன்னின்று நடப்பிக்கக்கூடிய நபர்களாக நீங்க உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க மாற்றணும் தகப்பனே. ஆண்டவரே, முன்னணியிலே நின்று அப்பா கர்த்தருடைய எழுப்புதலை, கர்த்தருடைய அக்கினியை தேசத்திலே பற்ற வைக்கக்கூடிய நபர்களாக இருக்கட்டும்பா. ஒரு அக்கினி இந்த தேசத்தை பற்றி பிடிக்கிறதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் காரணர்களாக இருக்க கர்த்தர் கிருபை கொடுங்க ஆண்டவரே. அன்றைக்கு அப்பா இஸ்ரவேல் தேசத்திலே ஒரு எழுப்புதல் உண்டாகிறதற்கு ஒரு எலியாவை நீங்க தெரிந்து கொண்டு அவர் மூலமாக அந்த தேசத்துல எழுப்புதலை நீங்க பற்ற வைத்தீரோ ஆண்டவரே. அதே போல கர்த்தாவே, எங்கள் ஒவ்வொரு நபர்களையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்கப்பா. தெரிந்து கொண்டு இந்த தேசத்தை அசைக்கக்கூடிய நபர்களாக, இந்த தேசத்துல அக்கினியை பற்ற வைக்கக்கூடிய நபர்களாக, எழுப்புதலை ஆண்டவரே எங்கள் மூலமாக நடப்பிக்க நீங்க ஆண்டவரை கிருபை தாருங்கப்பா. அதற்கு எங்களை நாங்கள் முழுவதுமாக நாங்க அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீங்க சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. நீங்க உங்களை அர்ப்பணிங்க. நீங்க உங்க வாய்களை திறந்து நீங்க பேசுங்க ஆண்டவர்கிட்ட. ஆண்டவரே, எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களை நாங்க ஜீவபலியா நாங்க அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எங்களுடைய சுயத்தை வெறுக்கிறதுக்கு எங்க கிருபை தாங்கப்பா அப்படின்னு நீங்க கேட்ட வார்த்தைகளை ஞாபகப்படுத்தி நீங்க ஆண்டவர்கிட்ட கேளுங்க. நான் மாத்திரம் பேசிக்கொண்டு இருக்கக்கூடாது. நீங்களும் ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே, எங்களை ஜீவபலியாக பலிபீடத்துல நாங்க கிடத்துறோம்ப்பா. ஆண்டவரே, உம்முடைய அக்கினியை நாங்க ஆண்டவரை பற்ற வைக்கிறதற்கு கர்த்தர் ஆண்டவரே எங்களிலே பிரியப்படுங்கப்பா. எங்களிலே பிரியப்படுங்க ஆண்டவரே. ஹalleluya hallelujah shama raga baladira hashetala hamadia ramanakaduriyasse ribalia kamadurala shambala baradunia hantara balabaradia saka baraga dina handala baradua nishantara balabaradia o ria hanasse handarala de kantari kaduna shivala barabaradia antarava
ஆண்டவரே அக்கினி எங்களை பற்றி பிடிக்கட்டும், அக்கினி எங்களை பற்றி பிடிக்கட்டும். ஒரு நேச தழல் எங்களுக்குள்ள நீங்க போடுங்க அப்பா. ஆண்டவரே அக்கினி தழல எங்களுக்குள்ள நீங்க போடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்காக ஆண்டவரே வைராக்கியம் பாராட்டக்கூடிய நபர்களாக, ஆண்டவரே அப்பா பிசாசின் ஆண்டவரே ராஜ்யத்திற்கு முடிவு கட்டக்கூடிய நபர்களாக எங்களை நீங்க மாற்றுங்க தகப்பனே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை பார்க்கிறவர்கள் கர்த்தரே தேவன் என்று அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆண்டவரே பெரிய காரியங்களை எங்கள் மூலம் நீங்க நடப்பீங்க தகப்பனே. எலியாவுக்குள் இருந்ததான அந்த பக்தி வைராக்கியத்தை எங்களுக்குள்ள நீங்க கொடுங்கப்பா. எலியாவுக்குள்ள இருந்ததான தைரியத்தை கர்த்தர் எங்களுக்கு நீங்க கொடுங்க ஆண்டவரை. சுற்றிலும் நடக்கிற சூழ்நிலைகளை பார்த்து நாங்க பயப்படாதவர்களாக, அஞ்சாதவர்களாக, துணிந்து நிற்கக்கூடிய கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுங்கப்பா ஆண்டவரே. அன்றைக்கு செபுலோன் கோத்திரம், அந்த நப்தலி கோத்திரம் அவர்களை குறித்து சொல்லும் பொழுது அவர்கள் தங்கள் உயிரையும் எண்ணாம மரணத்திற்கு அவர்கள் துணிந்து நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. போர் களத்து முனையிலே, போர் முனையிலே அவர்கள் துணிந்து யுத்தத்திலே முன்னணியிலே நின்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நபர்களாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்க மாற்றுங்க தகப்பண்ணே. அப்பா பலப்படுத்துங்கப்பா. பரிசுத்த ஆவியானவரே தம்முடைய ஜனத்தை பலப்படுத்துங்க அப்பா. ஒரு அக்கினி உடைய பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும் தகப்பண்ணே. அல்லேலூயா. உடைய பரலோக அக்கினி, உடைய நேச அக்கினி பிள்ளைகளை பற்றி பிடிக்கட்டும் அப்பா. அல்லேலூயா. ராமனா கதிலசி அந்தரபல ஹதுன திரஹஷியா கலபரதுவனஹா ரீதனியாந்தரபோ ரபோலஹா தியாரபஹா சந்தலபரதினஹந்தரபலபரதியா திலஹந்தரபோ ரியா கபாலதர சந்தலபரபலபரதியாஹா ரலஹாத ரிகதோன தீரபலபரதி ரகோசியாந்தரபா. தழல் மூளட்டும், அக்கினி மூளட்டும். ஓரா தலஹா மேகாதரபோ நகஷியாந்தரபலபரபலதியாந்தரபா. ஹalleluya hallelujah hallelujah rehala dirama nimodi biribushia barabaradu aburahasiandaraha dehani kabalabaradiyantaraba. ஆண்டவரே அப்பா தம்முடைய பிள்ளைகளை உடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் அவர்களை அக்கினியாய் பயன்படுத்த போகிறதற்காக, அக்கினி ஜுவாலைகளாக அவர்களை நீர் மாற்றுகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் பா. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஐயா. மீட்பரே மூலம் கேட்கிற நல்ல பிதாவே. ஸ்தோத்திரம். கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக நம்ம எல்லாரும் வாயில திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இன்னும் தம்முடைய மகளை அநேகருக்கு ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்தும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. குறிப்பாக இந்த 6 மாத காலமா கர்த்தர் நம்மை அற்புதமா வழி நடத்தி பாதுகாத்து இந்த 6வது மாதத்தின் கடைசி நாள்ல தேவனுடைய ஆலயத்துல வரும்படியா கிருபை செய்தாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாள் கூட்டத்துல வந்து பங்கு கொண்ட அத்தனை தேவ பிள்ளைகளையும் தனித்தனியா பேர்வராய் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பலவீனத்தில் இருக்கிற மக்கள், வியாதி உள்ள மக்கள் இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது கேட்ட வார்த்தை அவர்களை சுகப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மாலையில் நடக்கிற ஆராதனையில் உற்சாகமாய் நம்ம வந்து பங்கு கொள்ள, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க விசுவாசத்துல வளர ஆண்டவர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த கடைசி செபத்தை பிரதர் வாசன் அவர்கள் செபிப்பார். அல்லேலூயா. அன்புள்ள பரலோக பிதாவே, சர்வவல்லம் ஆண்டவரே, இந்த அருமையான கால வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இப்படியாக ஒரு அருமையான ஆராதனை வேலையை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, சில மணித்துளிகள் ஆண்டவரே இப்படி சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆராதிக்கும்படி ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினீர் அப்பா. நல்ல சுக பலன் ஆரோக்கியங்களின் தந்தீர் ஆண்டவரே, உமக்கு நன்றி ராஜா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத ஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீரப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளை கேட்கும்படி கத்து நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கேட்ட சத்தியங்களின்படி ஆண்டவரே எங்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள, அதன்படி ஜீவிக்க ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவி உன்னதத்தின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராய் ஜெபிக்கிறோம் அப்பா. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊழியத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஆண்டவரே, பாஸ்டர் அவர்களையும் ஆண்டவரே, பாஸ்டர் அம்மாவை அவர்களையும் ஆண்டவரே கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் அப்பா. இன்னும் வல்லமையா இந்த பகுதிகளில் ஆண்டவரே உமக்கா எரிந்து பிரகாசிக்க ஆண்டவரே, அநேக 1000 ஆத்துமாக்களை ஆண்டவர் நிறுத்தி ஆண்டவரை சம்பாதிக்க கர்த்தர் நீர் அவரை பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சபை மக்கள் ஒவ்வொருவரும் நீர் ஆசீர்வதிப்பீராக, பேர் பேராக ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. நல்லதொரு சமாதானத்தையும் நல்லதொரு சந்தோஷத்தையும் ஆண்டவரை நீர் அவர்கள் கட்டிடும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அந்த மன விருப்பத்தின்படி ஆண்டவரே அவருடைய தேவைகள் எல்லாம் நீர் சந்திக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் ஆராதனைக்கு வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாய் அவர்களுக்கு ஆண்டவரை ஒரு மேன்மையான அனுபவத்தை நீர் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ரட்சகரே இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறேன் ஜீவனும் நல்ல பிதாவே.
கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யாருக்காவது செவிக்கணும்னா